Hi guys, இன்னைக்கு வந்து நம்ம தேர்ட் சாப்டரில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் எர்த்குவேக்லேருந்து. ஸோ எர்த்குவேக்னா என்னது? செஸ்மிக் வேவ்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் எர்த்குவேக் வேவ்ஸு. ஓகேயா? எர்த்குவேக்னா சிம்பிளாக நம்ம சொன்னோன்னா ஷேக்கிங் ஆஃப் த எர்த். ஸோ எர்த் வந்து ஆடிச்சுன்னா, அந்த இன்டீரியர் பார்ட்ஸ்லாம் ஆடிச்சுன்னா அப்படியே அது வந்து நிலநடுக்கம் எர்த்குவேக் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ஈவெண்ட் தான் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி எர்த்குவேக் வந்ததுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகி அதில் உள்ளே இருக்கிற வேவ்ஸ் எல்லாமே எல்லா டைரெக்ஷன்லேயுமே போக ஆரம்பிச்சிடும். இப்படி இந்த இடத்துல இப்போ எர்த்குவேக் வருதுன்னா இதுலேருந்து எல்லா பிளேசஸ்க்கும் வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ நம்ம எர்த்குவேக்னால் என்ன சொல்கிறோம்? ஷேக்கிங் ஆஃப் த எர்த்து. அப்புறம் அது காஸ் ஆச்சுன்னா இதுலேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகி அது வேவ்ஸாக ஜென்ரேட் பண்ணி இந்த இடத்துலேருந்து இப்போ எல்லா இடத்துக்குமே ட்ராவல் பண்ணும். ஸோ ஏன் எர்த்குவேக் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, எர்த் இப்போ வந்து ஒரு 2 ராக்ஸ் இருக்குது. இப்படி பக்கத்தில் ராக்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த ராக் வந்து இந்த ராக்குக்கு இந்த ஏ ராக் வந்து இப்போ ஏ வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஏ ராக் வந்து பி ராக்குக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இப்படி தள்ளுது. இது வந்து ஏ ராக்கை இப்படி ஆப்போசிட்டில் மூவ் ஆகுது. இதை தள்ளுது. ஸோ அதனால் என்ன ஆகும்? மேலே இருக்கிற சர்ஃபேஸில் சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குமா, ப்ரெஷர், அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு இந்த 2 ராக்ஸையும் நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணி ஒரே இடத்துல வச்சுருக்கு. ஆனால் அது எவ்வளோ நாள் அது ப்ரெஷர் வந்து தாங்கிக்கும், எவ்வளோ ஃப்ரிக்ஷனுக்கு அது தாங்கிக்கும், எவ்வளோ நாளைக்கு அது அப்படியே நீடிக்கும்ன்றதுனால சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் டைம் எல்லாம் என்ன ஆகும்னா, இந்த ஏ ராக் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இல்லை ஃப்ரிக்ஷன் அதிகமாச்சுன்னா இந்த ஒரு ஏ ராக்கோ இல்லை பி ராக்கோ ஏதோ ஒரு ராக் வந்து அந்த அடுத்த ராக்குக்கு மேலே இப்படி ஸ்லைட் ஆகி அந்த இடத்த பொசிஷனை மாற்றிச்சு அப்படின்னா அங்கே வந்து எர்த்குவேக் வரத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போது எர்த்குவேக் வந்துடுச்சுன்னா உடனே எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த இடத்துலேருந்து இப்போ கிளியராக போடுறேன். இது வந்து இதுக்கு மேலே ஸ்லைட் ஆகிடுச்சா, இந்த இடத்துல வந்து இப்போ நமக்கு எர்த்குவேக் ஜென்ரேட் ஆகுதா, இந்த இடத்துலேருந்து எல்லா டைரெக்ஷன்ஸ்லேயும் நமக்கு வேவ்ஸு ஜென்ரேட் ஆகிடும், எனர்ஜி ரிலீஸ் ஆகி. ஸோ இப்போ இந்த இடத்துல க்ரியேட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் வந்து நம்ம ஃபோக்கஸ் அப்படி சொல்லுவோம், ஹைப்போ சென்டர் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, நம்ம எர்த்தோட சர்ஃபேஸு, அந்த சர்ஃபேஸுக்கு போய் எந்த வேவ் வந்து ஃபர்ஸ்ட்டு போய் ரீச் ஆகி சர்ஃபேஸ்லேயும் வந்து எர்த்குவேக் வந்து ஜென்ரேட் பண்ணுது இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் எபி சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேராகிராஃப் என்னது? எர்த்குவேக். ஸோ இந்த ஃபோக்கஸுக்கு எப்போவுமே நேராக தான் எபி சென்டர் இருக்கும். அடுத்தது எர்த்குவேக் வேவ்ஸு. ஸோ எர்த்குவேக் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா லித்தோஸ்பியரில் தான் ஜென்ரேட் ஆகும். லித்தோஸ்பியர்னால் என்னது? நம்ம லேண்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ லேண்ட் ஃபார்ம்னால் என்னது? நம்ம பூமி. இந்த பூமியில் அப் டு உள்ள டெப்த்து 200 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் தோண்டணுன்னா நமக்கு லித்தோஸ்பியரில் தான் கிடைக்கும். ஸோ அந்த பாசிபிளான எல்லா இடத்துலையுமே நமக்கு எர்த்குவேக் வர சான்சஸ் உண்டு. இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, செஸ்மோகிராஃப் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் இதை மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எர்த்குவேக் வேவ்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. என்னது? பாடி வேவ்ஸ், அப்புறம் சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஸோ பாடி வேவ் வந்து என்னென்னா, நான் 2 ராக் இருக்குது, சர்ஃபேஸ் இருக்குது சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகி மூவ் ஆகி இது எல்லா டைரெக்ஷன்லேயும் போகுது இல்லையா, இன்டீரியர் பார்ட்டில் ஃபுல்லாகவே வேவ்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அது பேர் வந்து பாடி வேவ்ஸு. இதே வந்து ட்ராவல் பண்ணி மேலே சர்ஃபேஸ்க்கு டச் பண்ணி இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது பார்த்திங்களா வேவ்ஸு, அது பேர் வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸு. ஸோ இந்த சர்ஃபேஸ் வேவோட வெலாசிட்டி கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஏன்னா அங்கே போகிற மெட்டீரியல்ஸ்லாம் வேறு இருக்கும் இல்லையா சர்ஃபேஸில். ஸோ டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த வேவ்ஸோடது. ஸோ இப்போ அந்த மெட்டீரியலோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும்னா கண்டிப்பாக அப்போது அந்த வேவோட வெலாசிட்டியும் அதிகமாகிடும். அந்த டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக வெலாசிட்டியும் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் அது மெட்டீரியல் பொறுத்து ரிஃப்ளெக்ஷனும் ரீஃப்ராக்ஷனும் நடக்கும். இப்போ இந்த வேவ் வந்து மெட்டீரியலுக்கு உள்ளே அதனால் போக முடியலன்னா இப்படி போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். ஓகேவா?
இதே வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்குதுன்னா இப்படி வேவ்ஸ் வருது, இந்த மெட்டீரியலில் என்டர் ஆகுது, என்டர் ஆகிட்டு பட் கொஞ்சம் டிஃப்ராக்ஷன் நடக்கும். நிமிஷங்க, இந்த மெட்டீரியலில் இப்படி உள்ளே டச் பண்ணுது, உள்ளே போகுது அண்ட் கொஞ்சம் டிஃப்ராக்ஷன் ஆகி உள்ளே போகும், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் அது கொஞ்சம் விலகி போகும், ரீஃப்ராக்ஷன் அது பேர். அப்புறம் பாடி வேவ்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ப்ரைமரி வேவ்ஸு, செகண்டரி வேவ்ஸுன்னு இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃப், இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ். அதுதான் அந்த நமக்கு பாடி வேவ் சொன்னோம் இல்லையா, இன்டீரியர் பார்ட்டில் மட்டும் மூவ் ஆகும். அதிலே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, பி வேவ்ஸ் அண்ட் எஸ் வேவ்ஸ். இந்த பி வேவ்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக ட்ராவல் பண்ணும் எஸ் வேவ்ஸோட, அதனால் இது பேர் ப்ரைமரி வேவ்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு போய் ரீச் ஆகிறது இதுதான். இந்த இடத்துல ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகுது இல்லையா இன்டீரியர் பாடி வேவு, அதுதான் பி வேவ்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டைம் லேக் ஆகி ரீச் ஆகுது இல்லையா, அது பேர் செகண்டரி வேவ்ஸு. ஸோ இந்த ப்ரைமரி வேவ்ஸுக்கு ஒரு எல்லா மெட்டீரியல்லையும் இதை ட்ராவல் பண்ணும். கேஷியஸாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாலிட் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, எல்லா மெட்டீரியல்லையும் இந்த பி வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும். இதே செகண்டரி வேவ் பார்த்திங்கன்னா ஒன்லி சாலிட் வேவில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். இது எல்லா மெட்டீரியல்லையும் இதை ட்ராவல் பண்ணாது. ஸோ அதனால் இது செகண்டரி வேவ் ஏன்னு சொல்கிறாங்க, ப்ரைமரி வேவ் வந்து ஃபர்ஸ்ட்டு போய் ரீச் ஆகிடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் லேக் ஆனதுக்கப்புறம் தான் செகண்டரி வேவ் சர்ஃபேஸ்க்கே ரீச் ஆகும். ஆனால் இந்த செகண்டரி வேவ் இன்னொரு கேரக்டரிஸ்டிக் சொன்னோம் இல்லையா, ஒன்லி சாலிட் மெட்டீரியலில் மட்டும்தான் இது ட்ராவல் பண்ணும். அதை வச்சு இந்த சயின்டிஸ்ட்டுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த செகண்டரி வேவ்ஸ் எந்த மெட்டீரியலில் ட்ராவல் பண்ணுதோ அது கண்டிப்பாக அது சாலிட் மெட்டீரியலாக தான் இருக்கும். அப்போ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, கண்டிப்பாக அந்த மெட்டீரியலை பற்றி கொஞ்சமாவது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆனால் இந்த செகண்டரி வேவ்ஸால் தான் நிறைய செஸ்மோகிராஃபில் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா, எர்த்குவேக் வேவ்ஸு. ஸோ அதில் லாஸ்ட்டாக ரிப்போர்ட் ஆகிறதே இந்த செகண்டரி வேவ்ஸ் தான். ஆனால் இதுதான் நமக்கு அதிகமாக அழிவு கொடுக்குது நம்ம சர்ஃபேஸ்க்கு. நிறைய ப்ராப்பர்ட்டி இல்லை லேண்டு எல்லாமே நமக்கு எப்படி சொல்கிறது, எல்லா டைப்ஸ் ஆஃப் நமக்கு அழிவு, லேண்டாக இருந்தாலும் சரி, இல்லை பணமாக இருந்தாலும் சரி, நமக்கு ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு இது செகண்டரி வேவ்ஸ் வந்து சர்ஃபேஸில் டச் பண்ணி அதிகமான டிஸ்ட்ரக்ஷன் இதனால தான் வருது. கொலாப்ஸ் ஆகும், ராக்ஸ் இது மாதிரி கொலாப்ஸ் ஆகி டிஸ்பிளேஸ் ஆகி மோர் எர்த்குவேக் வரும். அதுக்கப்புறம் ப்ரொபகேஷன் ஆஃப் எர்த்குவேக் வேவ்ஸு. ஸோ இந்த எர்த்குவேக் வேவ்ஸில் ப்ரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸு சொன்னோம் இல்லையா, பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸு. இப்போ பி வேவ்ஸ் வந்து என்னதுன்னா, இப்போ நமக்கு மெட்டீரியல் இப்படி இருக்குது, நமக்கு வேவ் வந்து இப்படி வருது, நார்மலான வேவே இப்படி வருதுன்னு வச்சுக்கிங்க இல்லையா. அப்போ அந்த ப்ரைமரி வேவும் அந்த ராக்ஸ்லேயும் இப்படி தான் ட்ராவல் பண்ணும். ஸோ அதனால் அதிகமான ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடக்காது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஆஸ் தே மூவ் ஆர் ப்ரொபகேட் பிகாஸ் நார்மலாகவே எர்த்குவேக் வேவ்ஸ்னாலேயே மெட்டீரியலில் ட்ராவல் பண்ணிச்சுனாலே சில வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பி வேவ்ஸ் வந்து எர்த்குவேக் வேவ்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணுதோ அதுக்கு பேரலாக தான் ட்ராவல் பண்ணும். அதனால் அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி ஸ்க்வீஸ் ஆகும், மீன்ஸ் இழுத்து ஒரு மாதிரி இடத்த டிஸ்பிளேஸ் பண்ணி அப்படி தான் ஆகும். இதே செகண்டரி வேவ்ஸ் வந்து நமக்கு மெட்டீரியல் இப்படி இருக்குது, மெட்டீரியல் இப்படி இருக்குது, செகண்ட் வேவ்ஸ் இப்படி வருது. இந்த செகண்டரி வேவ்ஸ் வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக ட்ராவல் ஆகும், அதான் ட்ரஃப்ஸ் அண்ட் க்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணும். இதனால் டேமேஜ் வந்து அதிகமாகும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நிறைய இருக்குமா, இன்னும் நிறைய இடத்துக்கு இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் எமர்ஜென்ஸ் ஆஃப் த ஷேடோ ஜோனு. இப்போ எந்தெந்த இடத்துலலாம் எர்த்குவேக் வருதோ அந்தந்த இடத்துலலாம் நமக்கு செஸ்மோகிராஃப் வந்து லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து, இப்போ இங்கே ஒரு இடத்துல வந்து இடத்துல வந்து நமக்கு செஸ்மோகிராஃப் லொக்கேட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டிஸ்டன்ஸில் எர்த்குவேக் வருதுன்னா அதில் செஸ்மோ மீன்ஸ் நமக்கு அந்த கிராஃப்ஸ், பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸு,
பாடி வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ் எல்லாமே அதில் டினோட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த இது பார்க்கலாம். இங்கே டயக்ராம் ஒன்று இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பி வேவ்ஸ் ஷேடோ ஜோன், இதில் வந்து நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒரே லைனில் சொல்லணுன்னா இந்த பி வேவ்ஸ்னால் என்ன சொன்னேன் நான், சாலிட், லிக்விட், கேஸ் மூணுத்துலேயுமே ட்ராவல் பண்ணுவோம் இது. அதனால் இப்போ இங்கே பாருங்கள் 105 டிகிரி வரைக்கும் எல்லா மெட்டீரியல்லையும் இந்த பி வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. மீன்ஸ் இப்போ க்ரஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து இது கோர் உள்ளே போகும்போது வேறு மெட்டீரியல் மாறுது. அதனால் இது ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஆனால் இப்படி போகலை, ரிஃப்ளெக்ட் ஆகலை, ரீஃப்ராக்ட் தான் ஆகுது. போய் அதோட டைரக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றுது. அப்புறம் உள்ளேயும் ட்ராவல் பண்ணுது, மறுபடியும் அடுத்த மெட்டீரியலுக்கும் ட்ராவல் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றினதுனால மட்டும் இந்த இடத்துல வந்து அதனால் ட்ராவலே பண்ண முடியல. அதனால் இது ஷேடோ ஜோன். அந்த இடத்துல பி வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ பி வேவ்ஸ் வந்து எங்கெங்கே ட்ராவல் பண்ணுது, நமக்கு 105 டிகிரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. அப்புறம் 145 டிகிரிக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுது. பட் 105லேருந்து 145 வரைக்கும் வரலை, அது ஷேடோ ஆகிடுச்சு. இதே நீங்கள் எஸ் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ் வேவ்ஸ் வந்து இங்கேருந்து வருதா, இது ஃபோக்கஸ் இல்லை எபிசென்டர் ஏதாச்சும் ஒன்று, ரெண்டோ மேலே கீழே தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துலேருந்து வேவ்ஸ் வருது, சர்ஃபே உள்ள இன்டீரியர் பாடியில் ட்ராவல் ஆகுது, இது வரைக்கும் வருது. இங்கேருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஸோ இந்த கோருக்கும் வரலை, அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல்லையும் வரலை, இங்கேயும் வரலை, ஃபுல்லாக அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு. அதுதான் எஸ் வேவ்ஸு. சரியா? அதனால் 105 டிகிரி வரைக்கும் மட்டும்தான் அதை ட்ராவல் பண்ணியிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வரவே இல்லை, ஷேடோ ஜோனாக தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் வேவ்ஸோட ஷேடோ ஜோன் வந்து பெருசாக இருக்குது கம்பேரபிள் டு பி வேவ்ஸோட ஷேடோ ஜோனு. ஸோ ஹோல் எர்த் சர்ஃபேஸ்லேயே 40% டோட்டலாக 40%லேயே நமக்கு எஸ் வேவ்ஸே வந்திருக்காது, ஷேடோ ஜோனாக தான் இருக்கும். ஸோ நமக்கு எபிசென்டர் ஒரு இடத்தோட லொக்கேஷன் இந்த இடத்துல தான் வருது, லொக்கேஷன் வருதுன்னு எபிசென்டர் தெரியும் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதோட கிராஃப் வந்து நம்மளே வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எர்த்குவேக் பார்க்கலாம். அதில் 5 டைப் இருக்குது. டெக்டோனிக் எர்த்குவேக், இது வந்து என்னது, நார்மலாக அந்த ராக் ஸ்லைட் ஆகி எர்த்குவேக் வருது, அப்படி வந்து டிஃபால்ட்டாக நடக்கலாம் அது. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து வால்கேனிக் எர்த்குவேக், அது எதனால வால்கேனிக் எரப்ஷன் ஆகி உள்ள இன்டீரியர் பார்ட்லலாம் ராக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகி நமக்கு எர்த்குவேக் வருது. தேர்டு வந்து கொலாப்ஸ் எர்த்குவேக் அப்படி சொல்கிறாங்க. இந்த கொலாப்ஸ் எர்த்குவேக் எதனால் வருதுன்னா, இப்போ நம்ம மைனிங்காக டிக்கிங் பண்ணுறோம் ஒரு இடத்துல, அப்போ என்ன ஆகும், இந்த இருக்கிற ராக்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகி நமக்கு மைனராக தான் எர்த்குவேக் வரும், ஆனால் எர்த்குவேக் க்ரியேட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஃபோர்த் வந்து எக்ஸ்ப்ளோஷன் எர்த்குவேக் அப்படி சொல்கிறோம். இது வந்து என்னதுன்னா, நம்ம டெஸ்டிங்காக நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு இடத்துல டிவைஸ் வச்சு நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல எர்த்குவேக் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஃபிஃப்த் வந்து ரிசர்வாயர் எர்த்குவேக்கு இங்கே இருக்குது. அப்படின்னு என்னது, நம்ம ஒரு இடத்துல வந்து ரிசர்வாயர் கட்ட போகிறோம், டேம் கட்ட போகிறோம் அப்படின்னா அவ்வளோ இடத்த திக் பண்ணுவோம், தோண்டுவோமா, அவ்வளோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எர்த் மீன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அந்த இடத்துல ஃப்ளோ ஆகுமா. அப்போ என்ன ஆகும், கீழே இருக்கிற ராக்ஸ் வந்து அதை தாங்கிக்குமா, அந்த ஃப்ரிக்ஷன் ப்ரெஷர் தாங்கிக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு டேம் கட்டும்போது மேபி எர்த்குவேக் வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.